ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், இந்த என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவானதாக காட்டுவதற்கு பாஜக இன்னைக்கு நேற்று கிடையாது சார், 2014 காலகட்டத்தில் இருந்து பெரிய பகீரத முயற்சி எடுத்தார்கள். அதனுடைய விளைவுதான் நமக்கு வைகோ சேர்ந்தது, அப்புறம் சிவகாமி ஐஏஎஸ் சேர்ந்தது, பாரிவேந்தர் சேர்ந்தது, இப்படி பல நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சமத்துவ மக்கள் கட்சி, இப்படி பல கட்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த என்டிஏ கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக இவர்கள் காட்டினார்கள். 2 இளந்தாமரை மாநாடுகளை நடத்தினார்கள். உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டணி பலவீனமாக போய்விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றமோ ஒரு பிம்பமோ உருவாவதை டெல்லியினுடைய தலைமையால் ஏற்றுக்கொள்ள முடியுமா சார் அவங்களால? இந்த விலகல் எல்லாம் இது ஏதோ ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டுகிறது. பாமக இல்லை, தேமுதிக இல்லை, இன்னைக்கு ஒருவேளை இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸும் புதிய தமிழகமும் அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் மட்டும்தான் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்ன, அப்புறம் புதிய நீதி கட்சி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய அளவு ஓரளவு கணிசமான ஓட் பேங்க் வைத்திருக்கக்கூடிய பார்ட்டி எதுவும் இல்லை. இந்த சரிவை டெல்லியினுடைய தலைமையால் ஏற்றுக்கொள்ள முடியுமா சார்? சார், புதிய தமிழகம் கூட அவங்களோட இல்லை சார். இல்லை, ஆமா, அது சார் கிளாரிஃபை பண்ணணும். நண்பர் புகழேந்தி அவர்கள் ரொம்ப அழகா பேசினார். அவர் அதாவது யதார்த்தத்தை அவர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணதான் தோன்றது. என்டிஏ என்கின்றது அது ஒரு பிம்பத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை வச்சுட்டு அவங்க இன்னும் 18% அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னது போல 2014 இப்ப அதிகமான பர்சன்டேஜ், அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில அந்த எலெக்ஷன் போட்ட போது அவர் அந்த கட்சிக்கு இப்ப நீங்க சொன்ன அந்த 18% விட கொஞ்சம் சற்று கூடவே பர்சன்டேஜ் ஓட்டு வந்தது. அதனால அது அப்படியே தக்க வைக்க முடியுதா? 2016 எவ்வளவு சார்? தனியா பிஜேபி எலெக்ஷன் சந்தித்தது, அதுல ஒரு 3% கூட ஓட்டு வாங்கல. லெட் அஸ் பி வெரி பிராக்டிக்கல். அவங்க ஒரு மை வே ஆர் ஹைவேங்கிற ஆட்டிடியூட், நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட அவங்களோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. உதாரணமா டிடிவி தினகரன் என்னதுக்கு அவருடைய சுய மரியாதை விட்டுட்டு அவங்களோட போயிருக்கணும். அதே போல திரு ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் பண்ணி விட்டாங்க. ஸோ அவர் என்னதுக்கு அங்க இருக்கணும்? இன்னும் திருப்பி அவங்களோட போய் சரசம் ஆடுவதுங்கிறது எல்லாம் முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆகவே இப்ப போற நிலைமை பார்த்தா பிஜேபி அந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு, குறிப்பாக பிஜேபிக்கு மிகப்பெரிய சேதாரம் தான் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் ஒரு நண்பர் இவர் சொன்னது போல 2% 3% பிஜேபி அப்படின்னு புகழேந்தி சொன்னார் பாருங்க. மேபி ஒரு 4% வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த தேசிய அளவில் நாடாளுமன்றத்திற்கு மோடி வேணுமா அப்படிங்கிறது ஒரு அப்பீல் இருந்தது, அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்ப இங்கே யார் அப்பீல்? யார் சார் அப்பீல்? சார், தங்களோடு கூட்டணிக்கு சிலரை வரவைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களிலும் பயன்படுத்தக்கூடிய இந்த சாமதான பேத தண்டங்கள், இதை எதையுமே பயன்படுத்தாத ஒரு மாநிலம் இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் சார். அதிமுகவில் அவர்கள் இதுவரை எதையும் அப்படி பயன்படுத்தவில்லை. இப்போ வரை பயன்படுத்தலை, எந்த ஏஜென்சியும் பயன்படுத்தலை. அவர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த அதிமுகவோடு கூட்டணி அமைத்து இங்கே தாங்கள் வலுவாவதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் பேசும்போதெல்லாம் கூட எல்லா பிஜேபியினுடைய தலைவர்களும் ரொம்ப மார்தட்டி பேசிய விஷயம் என்னன்னா, 2026 அமையக்கூடிய அரசாங்கத்தில் நாங்கள் அங்கம் வகிப்போம் அப்படின்ட்டு தொடர்ந்து நிறைய பேசியிருக்காங்க. இந்த மாநிலத்தில் அவர்கள் ஒரு சரிவை சந்திப்பது அப்படிங்கிறது மொத்த தென் மாநிலத்திலும் தாக்கம் ஏற்படுத்தும். அவங்களுக்கு பெரிய அளவிலான அவங்க ஒரு பில்டப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இமேஜ் சரிஞ்சு போகும் இதர மாநிலங்களிலும் கூட. இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்ட்டு உங்களுக்கு தோணுது சார்?
அது வந்து எவ்வளவு நாள் சார் முட்டு கொடுக்க முடியும்? ஆ தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆ பிஜேபியை டெஃபினட்டா வெறுக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கு. தொடர்ந்தாப்புல தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற ஒரு கட்சி தான் பிஜேபி ஓகே அப்படிங்கிற பர்செப்ஷன் தமிழ்நாட்டுல முழுவதும் இருக்குங்கும் போது, ஓகே அப்ப நிச்சயமாக அவங்க என்னதான் நீங்க செஞ்ச தலையால தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை. ஓகே நண்பர் செல்வம் சொன்னது போல இது என்ன ஆகும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ம் ஆஹ், இது வந்து யாருக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜய் என்கின்ற ஒரு அந்த சினிமா நடிகருடைய அந்த தாவேகா என்கின்ற கட்சிக்கு ம் சிறிது சிறிதாக வலு சேர்க்குமோ என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே இப்ப டிடிவி தினகரனோ ஆ அல்லது ஓபிஎஸ்ஓ இவங்கெல்லாம் கூட அங்க போய் கிராவிடேட் டுவர்ட்ஸ் விஜய் தான் அப்படின்னு தோன்றது. ம் ஆகவே அது வலுப்பெருமை அல்லாது என்டிஏ வந்து அது டெஃபினட்டா வலுப்பெற போறதே இல்லை. ஓகே கடுமையாக உழைத்து திரு இபிஎஸ் அவர்கள் அவருடைய நிலைமையை தக்க வைத்துக் கொள்வார். அந்த அந்த 20% வந்தாலே போருங்கிற அளவுக்கு அவருடைய உழைப்பு இருக்கும். அந்த அளவு தான் இருக்கலாம் ஒழிய பிஜேபியோட சேர்ந்ததுனால அவருக்கு சேதாரம் தான் அதிகம். அந்த பிஜேபினால ஏதாவது வரப்போகின்றதான்னு பார்த்தா புழைத்தி அவர்கள் சொன்னது போல அதுக்கு 2-3% அல்லது 4% வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல அவங்களுக்கு ஓட்டுங்கிறது கிடையாது. ஆகவே இந்த எலெக்ஷனோட இந்த பெரிய ரொம்ப பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பிஜேபி. நாங்க வளர்ந்து விட்டோம், அடுத்து நாங்க தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சி. ஓகே அந்த கதையெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. ஓகே டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து மனப்பால் குடிக்கின்றார்கள் என்று தான் நாம நிச்சயமாக சொல்ல முடியும் சார். வேற ஓகே இந்த சார் நேரத்துல அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே சார் ஓகே